நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜோடி. இன்றைக்கி ரேக்கு குழம்பு நம்ம செய்ய போகிறோம். மாங்காய் போட்டு நம்ம செய்ய போகிறோம். மாங்காய் இல்லைன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டு கூட செய்யலாம். உருளைக்கிழங்குல கொஞ்சம் புளிக்காக நம்ம தக்காளி எக்ஸ்ட்ரா போட வேண்டியிருக்கு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ முட்டை குக்கரில் வேக வச்சுருக்கேன். இது வாத்து முட்டை. இது கோழி முட்டையாக இருந்தாலும் நம்ம இப்படியே தான் வேக வைக்கணும். காடை முட்டையாக இருந்தால் மட்டும் குக்கரில் போட வேண்டிய அவசியம் இல்லை, தனியாக வேக வைக்கலாம். குக்கரில் போட்டுட்டு ஒரு விசில் தான் கணக்கு, முட்டை வெந்துடும். இது இப்போது இங்கே வாத்து முட்டை இருக்கிறதுனால வாத்து முட்டை வேக வச்சுருக்கேன். இந்த வாத்து முட்டையில் இந்த குழம்பு செய்யலாம். ஆனால் இதே கோழி முட்டையிலும் சேம் இதே நல்லாயிருக்கும். இப்படி தான் நாங்கள் செய்கிறது. இப்போ இதை வேக வச்சுட்டேன். இது நம்ம பச்சை தண்ணியில் எடுத்து போட்டுட்டு இது தோல் எடுத்துடலாம். அடுத்தது ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மாங்காய் அவ்வளோ புளிப்பில்லாத மாங்காய். இந்த மாங்காயில் கொஞ்சம் பொடி உப்பு போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு உப்பு இதில் மிக்ஸ் ஆகும்போது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புல. இது நம்ம போட்டு குழம்பு செய்யலாம். இப்போ சட்டி காஞ்சிட்ருக்கு. இதில் நம்ம ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகு போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். எல்லாம் வணங்கிடுச்சு. ஒரே ஒரு தக்காளி இதில் போட்டு வதக்கிக்கலாம். இது மிளகாத்தூள். இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகா. இது மல்லித்தூள். இது கரம் மசாலா. இது சோம்புத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஆஃப் தான். இது நம்ம எடுத்திருக்கோம். அப்புறம் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பாலில் இது ஃபஸ்ட்டு தேங்காய், ஆஃப் தேங்காவை தண்ணி ஊற்றி அரைச்சி அதில் வடிகட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பால். இது செகண்ட் தேங்காய் பால். இது நம்ம நல்லா மசாலாவை வணக்க போகிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டலாம். இந்த தேங்காய் பால் கொதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது நான் திருப்பி 3வது அந்த தேங்காய் எடுத்து இன்னொரு தடவை பிழிஞ்சு தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு இன்னும் தண்ணி தேவைப்படுது இந்த குழம்புல, அதனால். அப்போது தேங்காய் பால் எடுத்தாச்சு. 3வது டைமும் தேங்காய் பால் எடுத்தாச்சு. அது லைட்டாக தான் இருக்குது. இப்போ இதில் இந்த மாங்காய் உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாங்காவை நம்ம இதில் போடுவோம். புளி இல்லாத மாங்காய் தான் இது. இது கொஞ்சம் நல்லா வேக விட்டுடலாம். நல்லா வேகட்டும். இப்போது இது மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம எக்கு நீ போட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு பாலையும் ஊற்றணும். அதுக்கு முன்னாடி எக்கு இந்த மாதிரி நான் தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இப்படி எக்கு இதுக்குள்ளே காரெல்லாம் போகிறதுக்காக நம்ம அங்கங்கே கொஞ்சம் இப்படி கட் பண்ணி விடலாம். இல்லை நடு சென்டர் கூட கட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இது வாத்து முட்டைன்றதுனால இது ரொம்ப கோல்டு. இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, இந்த டிரைவருங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கோழி முட்டை சாப்பிட்றத விட இதுதான் பெஸ்ட்டு. அப்புறம் காடை முட்டையும் இதே மாதிரி நம்ம செய்யலாம். காடை முட்டை ரொம்ப கால்சியம். பல் வளராத குழந்தைங்களுக்கு கொடுத்த நல்ல பல் சீக்கிரம் வளரும். ரெண்டாவது பல் அவங்க விழுந்து பல் போனாலும் அந்த பல் ஸ்ட்ராங்காக இருக்கும், போகாது. குட்டி குழந்தைங்களாம் அடிக்கடி விழுவாங்க கீழே. அப்போ அவங்க பல்லு தான் டேமேஜ் ஆகும். அப்போ அந்த மாதிரி பல் விழுகும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கால்சியம், ரொம்ப கால்சியம். நம்ம இப்போ இதில் போட்டுடலாம். ஒரு கொதி கொதித்ததும் நம்ம அந்த ஃபஸ்ட்டு பால் நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போது இது நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இந்த ஃபஸ்ட்டு பால், திக்கு பால் இதில் ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறம் இந்த சைடு அது லைட்டாக கொதிக்கிட்டோம். இதில் நம்ம தாளிக்கிறதுக்காக நிறைய சின்ன வெங்காயம் தேவை, கொஞ்சம் கறிவேப்பிலை தேவை, அப்புறம் கொஞ்சம் சோம்புத்தூள் தேவை கடைசியாக. அது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது நம்ம நல்லா வணக்கலாம். நல்லா கொதிச்சிச்சு. நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இங்கே தாளிக்கிறதுல நல்லா ஃப்ரை ஆகிருக்கு சின்ன வெங்காயம். அதில் கொஞ்சம் சோம்புத்தூள் போடுறேன். சோம்புத்தூள் கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் இந்த குழம்புக்கு. அது நல்ல விஷயம், நல்லாயிருக்கும். இப்போ இது
லைட்டாக சோம்பு வாங்கி நம்ம சூடு பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சா நல்லா ஃபைனான தூளாக கிடைக்கும். அப்படி தான் செஞ்சுருக்கேன். இது நம்ம இதில் போட போகிறோம். ஆஃப் பண்ணிடலாம்.